நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேம்னு சொல்லுவோம்ல. இப்போ நீ என்கிட்ட பேசின ரெக்கார்ட் இருக்கு, என்கிட்ட பேசின ப்ரூஃப் இருக்கு. இத வச்சு நான் உன்னை என்ன வேணாலும் ஏமாத்துவேன். உன்னை வந்து மிரட்டி பணம் பறிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இதுல தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. இதுல இன்னொரு மிக முக்கியமான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நீங்க ஏதாவது ஒரு கேம் விளையாடுவீங்க. கீழ வாட்டர் மார்க் இருக்கும். ஒரு எடிட் பண்ணும்போது, அந்த இத கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு ஒரு அட்வர்டைஸ்மென்ட் வரும். அந்த அட்வர்டைஸ்மென்ட் எல்லாமே ஒரு பெண் பேசுறாங்க. நீங்க என்ன மாதிரியான பொண்ணுங்கள்ட்ட பேசுறதுக்கு தயங்குறீங்களா? அதுல என் கூட பேசணுமா? இந்த ஆப்ப இன்ஸ்டால் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்கங்கிறாங்க. ஒரு பெண்ணை என்ஜாய் பண்ணுங்கிற அளவுக்கான ஒரு மேனிபுலேஷன், ஒரு விளம்பரம் இதுல ஈஸியா வந்துகிட்டு இருக்கு. இத நம்ம தமிழ்நாட்ட சேர்ந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் நெறைய பேர் இத ப்ரமோட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இது இஷ்யூ ஆகும்போது அவங்க எல்லாம் சொல்லியிருப்பாங்க. நாங்க ப்ரமோஷன் தான் பண்ணோம். யூஸ் பண்ணதும், யூஸ் பண்ணாததும் உங்களோட இஷ்டம். நீங்க ஏன் யூஸ் பண்ணீங்க? ஒரு இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சரா எனக்கு அட்வர்டைஸ்மென்ட் வரது நார்மல். அத நான் ப்ரமோட் பண்ண வேண்டியது எனக்கு ரெவென்யூ தேவ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஈஸியா மழுப்புறதுக்கான ஒரு வேலையா இது இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நெறைய இருக்கு. இன்னும் இதுல மிக முக்கியமா நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடிலாம் ஒரு நாட்டு மீது போர் தொடுத்தா தான் அந்த நாட்ட வந்து நம்ம அழிக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். பட் இன்னைக்கு ஒரு இன்டர்நெட் ஒண்ணு போதும் ஒரு நாட்ட அழிக்கிறதுக்கும், நாட்டுல உள்ள இளைஞர்களோட மூளைய வந்து மழுங்கடிக்கிறதுக்கும். ஸோ சமூக வலைதளங்கள் அதுல மிகப்பெரிய பங்கு வகிக்குது.